பணத்தை கட்டுப்படுத்துவது என்பது உங்களுடைய வருமானம், செலவுகள் மற்றும் சேமிப்புகளை திறம்பட நிர்வகிப்பதாகும். இங்கே சில முக்கிய வழிகள் உள்ளன. முதலில், உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு என்பதை கணக்கிடுங்கள். உங்களுடைய நிலையான செலவுகள் மற்றும் மாறுபடும் செலவுகள் என்னென்ன என்று பட்டியலிடுங்கள். ஒவ்வொரு செலவுக்கும் எவ்வளவு தொகை ஒதுக்க வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். உங்களுடைய வருமானத்தையும் செலவுகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். எங்கே அதிகமாக செலவு செய்கிறீர்கள் என்பதை கண்டறிந்து தேவையற்ற செலவுகளை குறைப்பதற்கான வழிகளை யோசியுங்கள். ஒரு வரவு செலவு திட்டத்தை உருவாக்கி அதை தவறாமல் பின்பற்றுவது பணத்தை கட்டுப்படுத்துவதற்கான முதல் படி. அடுத்ததாக, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செலவையும் குறித்து வையுங்கள். இதற்காக ஒரு நோட்டு புத்தகம், மொபைல் செயலி அல்லது ஸ்ப்ரெட்ஷீட் பயன்படுத்தலாம். மாத இறுதியில் உங்கள் செலவுகளை பரிசீலித்து எந்தெந்த விஷயங்களுக்கு அதிகமாக செலவு செய்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். உங்கள் வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்ப செலவுகள் இருக்கிறதா என்று சரிபாருங்கள். மேலும், ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிப்பதற்காக ஒதுக்குங்கள். இது உங்கள் வருமானத்தில் 1% அல்லது ஒரு நிலையான தொகையாகவோ இருக்கலாம். சேமிப்பதற்காக ஒரு தனி வங்கி கணக்கை தொடங்குவது நல்லது. தானியங்கி சேமிப்பு முறையை பயன்படுத்துங்கள். உங்கள் சம்பளம் வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட தொகை தானாகவே உங்கள் சேமிப்பு கணக்கிற்கு மாற்றப்படும்படி செய்யலாம். குறுகிய கால மற்றும் நீண்ட கால இலக்குகளை நிர்ணயித்து சேமிக்கத் தொடங்குங்கள். உங்களுக்கு இருக்கும் கடன்களை பட்டியலிடுங்கள். அதிக வட்டி கொண்ட கடன்களை முதலில் அடைக்க முயற்சி செய்யுங்கள். தேவையில்லாத கடன்களை வாங்குவதை தவிர்க்கவும். கிரெடிட் கார்டுகளை கவனமாக பயன்படுத்துங்கள். குறைந்தபட்ச தொகையை மட்டும் செலுத்துவதை தவிர்த்து முழு தொகையையும் செலுத்த முயற்சி செய்யுங்கள். திடீர் செலவுகள் அல்லது வேலை இழப்பு போன்ற எதிர்பாராத சூழ்நிலைகளை சமாளிக்க ஒரு அவசர கால நிதியை உருவாக்குவது முக்கியம். குறைந்தது 3 முதல் 6 மாதங்களுக்கான வாழ்க்கை செலவுகளை ஈடுகட்டும் வகையில் இந்த நிதியை சேமித்து வைக்க வேண்டும். நீண்ட கால அடிப்படையில் உங்கள் பணத்தை வளர்க்க முதலீடு ஒரு சிறந்த வழி. உங்களுக்கு ஏற்ற முதலீட்டு விருப்பங்களை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். ஒரு நிதி ஆலோசகரின் உதவியை நாடுவது பயனுள்ளதாக இருக்கலாம். நீங்கள் பயன்படுத்தாத அல்லது தேவையில்லாத சந்தாக்களை ரத்து செய்வதன் மூலம் பணத்தை சேமிக்கலாம். எந்த பொருள் வாங்கினாலும் அல்லது சேவை பெற்றாலும் வெவ்வேறு இடங்களில் விலைகளை ஒப்பிட்டு பார்த்து மலிவானதை தேர்ந்தெடுக்கவும். வீட்டில் இருக்கும்போது மின்சாரம் மற்றும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். பொது போக்குவரத்தை பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் அல்லது நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் இருந்தால் நடந்து செல்லுங்கள். உணவை வீணாக்காதீர்கள். பணம் மேலாண்மை மற்றும் முதலீடு தொடர்பான புத்தகங்கள், கட்டுரைகள் மற்றும் வீடியோக்களை பார்த்து தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வழிகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் உங்கள் பணத்தை திறம்பட கட்டுப்படுத்தலாம் மற்றும் நிதி ரீதியாக பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கலாம்.